உள்ளூர்ல லோக்கல்ல அடி வாங்கினாலாம் நமக்கு பத்தாது, நம்ம டெல்லி வரைக்கும் போய் அடி வாங்கணும் அப்படின்னு இங்க ஏற்கனவே நீதிமன்றங்கள்ல காரி துப்பு வாங்கிட்டு இருக்கிற திமுக டெல்லியில போய் உச்சநீதிமன்றத்தில் காரி துப்பு வாங்கிட்டு வந்திருக்குது. எதுல அப்படின்னா, இந்த ஒப்பந்த செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு இணையான சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு. அந்த வழக்குல தொடர்ச்சியாக செவிலியர்களுடைய அந்த உழைப்பை சுரண்டுகின்றது. நம்ம சொல்லல, உச்சநீதிமன்றம் காரி துப்பிருக்கு திமுகவை. செவிலியர்களுடைய உழைப்பை நீங்கள் சுரண்டுறீங்க, ஏன் அவர்களுக்கு சம ஊதியம் கொடுக்க முடியல அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு, அரசு கிட்ட பணம் இல்லைங்க, எங்கள்கிட்ட காசு இல்லைங்க அப்படின்னு திமுக தரப்புல உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இலவசங்கள் கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கு, எது இந்த இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறேங்கிறது, ஃப்ரீயா பஸ் விடுறது, மாணவிகளுக்கு 1000 ரூபா, மாணவர்களுக்கு 1000 ரூபா, இப்படி இந்த திட்டங்களுக்கு செலவு செய்யறதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்குது. ஆனா இந்த செவிலியர்கள் உழைச்சாங்க, வேலை செஞ்சாங்க, உங்களை மாதிரி வெட்டியா உட்காந்துக்கிட்டு சம்பளம் வாங்கல. உழைச்சவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன கேடு அப்படின்னு கேட்டிருக்கு. மத்திய அரசு தான் காரணங்க. யார் இவங்க? மத்திய அரசு தாங்க காரணம் அப்படின்னு சும்மா எப்போதும் சொல்ற மாதிரி. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் யாராவது கேள்வி கேட்டால் மத்திய அரசு காசு கொடுக்கலங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு இங்கே புருடா விடுவாங்கல்ல. அப்படி விட்டதுக்கு, அப்படி ஒரு திட்டத்துக்கு தனியாக நிதி திரட்ட உங்களால் முடியலன்னா எதுக்கு நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீதிபதிகள் கேள்வி கேட்டு காரி துப்பி இந்த திமுகவை அனுப்பியிருக்கிறாங்க. 7000 செவிலியர்கள் அதில் பணியாளர்களாக இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 1 லட்சம் நீ சம்பளம் கொடுத்தாலும் மாதத்துக்கு 7 கோடி தான் செலவாக போகுது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 84 கோடி தான் செலவாகும். 100 கோடின்னு கூட வச்சுக்க. அந்த 100 கோடி காசை வருஷத்துக்கு ஒதுக்க முடியலன்னா உங்களுக்கு எதுக்கு நீங்கள் முதலமைச்சர் பொறுப்பு? எதுக்கு இத்தனை அமைச்சர் பெருமக்கள்? எதுக்கு இவ்வளவு வீண் விளம்பரம்? 4 ஆண்டுகள் ஆட்சியில் நாங்கள் இருந்து சாதனையை குளிச்சுட்டோம் அப்படின்னு அறுத்து தள்ளின மாதிரி எதுக்குடா விளம்பரத்துக்கு 120 கோடி ரூபாய் செலவு பண்ணுறீங்க? வெக்கங்கட்டவங்களா?